Next question பார்க்கலாம். If 2145 ratio x proportion 3003 ratio 42 then find y such that y கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க such that x ratio 2508 proportion y ratio 11704. இப்போ இது பாருங்கள் ரொம்ப பெரிய கொஷினாக இருக்குது. நான் முதல்ல நார்மலாக எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்கிறேன், அடுத்து எப்படி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுன்றதை சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட் எடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம இது மாதிரி ப்ரொபோஷன் கொடுத்தாலும் என்னது இன்சைடையும் அவுட் சைடையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். எக்ஸ் இன்ட்டு 3003 ஈக்குவல் டு 2145 அவுட் சைடில் இருக்கிறது 42. ஓகேங்களா? அவுட் சைடில் இருக்கிறது எழுதியிருக்கோம். இதை நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணுறப்ப நம்ம எக்ஸுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பார்ப்போம். 3ஆல் அடிக்கலாமா? 1001. இதை 3ஆல் அடிச்சுன்னா 14. ஓகேங்களா? அடுத்து இது 7ஆல் மல்டிபிள் ஆகும். ஓகேங்களா? 14 1798 மீதி 2 3 21 கேன்சல். இதுவுமே 7ஆல் அடிச்சுன்னா மீதி 2 வரும். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா 143ன்றது 11 × 13. அப்போ நான் 13ஆல் அடிக்கிறப்ப 11 வருது. 13ஆல் அடிக்கிறேன். ஓகேங்களா? 13ஆல் அடிக்கிறேன்னா ஒரு 13 மீதி ஒரு 13 மீதி 8. 84 பொறுத்த வரைக்கும் 84 எத்தனை 13 இருக்குது? 6 13 78 மீதி 78 மீதி 6 65னா 6 13 65. ஓகேங்களா? 11 அடிக்கிறப்ப 15 11 165. இப்போ எனக்கு 15 × 2 இருக்குது. இப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு 30ன்னு கிடைக்குது. ஓகேங்களா? அடிக்கிறது நீங்கள் எப்படி வேணால் அடிங்க. ஓகேங்களா? நான் அடிக்கிற மாதிரி தான் அடிக்கணும்னு இல்லை, நீங்கள் எப்படி வேணால் அடிங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ 30ன்னு வருது. இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ எடுத்து இங்கே போடணும். இப்போ நம்மளுக்கு இருக்கிறது என்னது 30 ரேஷியோ 2508 ப்ரொபோர்ஷன் y ரேஷியோ 11704. இதிலிருந்து y கண்டுபிடிக்கணும். இன்சைடு அவுட் சைடு பெருக்கணுமா? y இன்ட்டு 2508 ஈக்குவல் டு 30 இன்ட்டு 11704. ஓகேங்களா? இப்போ இதிலிருந்து எதை அடிக்கலான்னு பார்க்கலாம். இது வந்து லாஸ்ட்டில் வந்து 4ஆல் அடிபடும், இதுவும் 4ஆல் அடிபடும். ஓகே, 4ஓட மல்டிபிள் ரூல் தெரிஞ்சாலும் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ 4ஆல் அடிங்க. 6 4 24 மீதி 1 2 8 மீதி 7 இதே 4 அடிக்கலாமா? 4ஆல் அடிக்கிறப்ப 2 8 மீதி 3 9 4 மீதி 2 மீதி 6. ஓகேங்களா? இப்போ மறுபடியும் அதால் அடிக்கலான்னு பார்க்கலாம். மறுபடியும் பார்க்குறப்போ 3ஆல் அடிக்கலாம். ஓகேங்களா? 10 3 இது வந்து பார்த்தீங்கன்னா 2 0 9ன்னு இருக்குது. 209 பார்த்தோன்னே உங்களுக்கு 11 × 19. ஓகேங்களா? இது மெயினாக ஞாபகம் வந்துடணும். ஓகேங்களா? இந்த நம்பர் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ். 209. அப்போ இது 11 × 19ன்றப்போ 11ஆல் அடிக்கலாம். 19 மீதி நிற்கும். இங்கே 11ஆல் அடித்தா 2 மீதி 72னா 6 6ன்னு வருது. மீதி இங்கே 19ஆல் அடிக்கலாம். 19ஆல் அடிக்கிறப்ப 16 அடிச்சிடும், நார்மலாகவே தெரிஞ்சிடும். ஒரு 19 மீதி 7 4 19 76. ஓகேங்களா? 14 × 10 140. இந்த கொஷின் நம்மளுக்கு எது கொடுத்துருக்காங்கன்னா டைம் வேஸ்ட்டுக்காக மட்டும்தான் கொடுத்துருவாங்களே தவிர இதில் வேறு எதுவுமே இல்லை. இவ்வளோ மல்டிப்ளிகேஷன் இவ்வளோ டிவிஷன்ஸ் இருக்கிறப்ப எல்லாருக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். அதுக்காக மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இந்த கொஷின். ஆனால் ஒன்றுமே இல்லை. இதை நம்ம ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணலான்றது பார்க்கலாம். ஓகே, இப்போ இதை பாருங்கள். எனக்கு ட்ரிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணணுன்றது வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே மேக்ஸிமம் இதுமாதிரி பெரிய கொஷினை பார்த்தீங்கன்னாலே ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலான்ற ஞாபகத்தில் வந்துருங்க. என்னென்னா யூனிட் டிஜிட் கான்செப்டை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல மேக்ஸிமம் யூனிட் டிஜிட் கான்செப்ட்லேயே முடிஞ்சிடும். ஓகேங்களா? எந்த இடத்துல யூனிட் டிஜிட் தாண்டி பார்க்கணும் அது எல்லாமே போக நான் சொல்லி தருவேன். இதெல்லாம் பேசிக்காக இருக்கிறது எல்லாமே யூனிட் டிஜிட்லேயே முடிஞ்சிடும். யூனிட் டிஜிட் எனக்கு இன்சைடில் இருக்கிறத மல்டிபிள் பண்ணால் அவுட் சைடில் இருக்கிறத மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? யூனிட் டிஜிட்னால் லாஸ்ட்டில் இருக்கிற டிஜிட் மட்டும் பாருங்கள். இந்த 5யும் 2யும் பெருக்கினா எனக்கு 10ன்னு வரும். இதில் இருக்கிற லாஸ்ட் டிஜிட் என்ன? 0. ஓகேங்களா? சரி, நம்ம ஒரு வாட்டி எழுதிட்டு சொல்லித்தரேன். எக்ஸு இன்ட்டு 3003 ஈக்குவல் டு 42 இன்ட்டு 2145. எனக்கு ரைட் சைடில் யூனிட் டிஜிட் 0 வந்துடுச்சு. லெஃப்ட் சைட்லேயும் யூனிட் டிஜிட் 0 தான் வரணும். யூனிட் டிஜிட் ரெண்டு சைட்லையும் கரெக்டாக சேமாக தான் வரணும். அப்போ இங்கே லாஸ்ட்டில் 3 இருக்குது. 3 கூட எதை பெருக்குன்னா எனக்கு 0 வரும். எக்ஸோட லாஸ்ட் டிஜிட் என்னவாக இருந்தால் எனக்கு இதில் யூனிட் டிஜிட் 0வாக இருக்குன்னு பார்க்குறப்ப 3 கூட நம்ம 0வை பெருக்கினா மட்டும்தான் அந்த இடம் 0 வரும். ஓகேங்களா? அப்போ எக்ஸோட யூனிட் டிஜிட் மஸ்ட் பி. ஓகேங்களா? கன்ஃபார்ம் எக்ஸோட யூனிட் டிஜிட் என்னவாக தான் இருக்கணும்? 0வாக தான் இருக்கணும்.
எக்ஸோட யூனிட் டிஜிட் எனக்கு 0ன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, ஒன்றே ஒன்று தான் இருக்க முடியும், 0 மட்டும்தான். எக்ஸோட யூனிட் டிஜிட் 0ன்னு தெரிஞ்சிருச்சு. எக்ஸோட யூனிட் டிஜிட் 0. இங்கே பாருங்கள், எக்ஸு இன்ட்டு 11704 ஒய் இன்ட்டு 2508. இப்போ எனக்கு எக்ஸோட யூனிட் டிஜிட் 0னா இதோட ரெண்டுத்தையும் இப்போ 0 கூட நம்ம எதை பெருக்கினாலும் 0 தான் வரப்போகுது. அப்போ இந்த ஹோல் டேர்முக்குமே நம்மளுக்கு யூனிட் டிஜிட் என்ன தான் வரப்போகுது, 0 தான் வரப்போகுது. ஓகேங்களா, யூனிட் டிஜிட் 0. அப்போ எனக்கு இந்த சைடு யூனிட் டிஜிட் என்ன வரணும், 0 வரணும். 8 கூட எதை பெருக்குனா எனக்கு 0 வரும், 5 பெருக்குனா 8 5 40, யூனிட் டிஜிட் 0 வரும். 8 10 80, 0 வரும். ஒன்று யூனிட் டிஜிட் ஒய்யோட யூனிட் டிஜிட் லாஸ்ட்டில் 5 இருக்கலாம், அப்படி இல்லைனா 0 இருக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம யூனிட் டிஜிட்டை வச்சு அப்படியே கண்டுபிடிச்சோம். கண்ணால் பார்த்தே கண்டுபிடிச்சோம். நம்ம போட்டுட்டு இருக்கிறோன்றதுனால சொல்லித்தரன்றதுனால டைம் ஆகுது, போடுறதுக்குலாம் அவ்வளோ டைம், ஒரு 10 செகண்ட் 5 செகண்டுக்கான கொஷின்ஸ் தான் இது. ஓகேங்களா, ஒய்யோட யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா ஒன்று 5 இருக்கணும், அப்படி இல்லைனா 0 இருக்கணும். ஓகேங்களா, ஒய்யோட யூனிட் டிஜிட் 5 இருக்கணும், அப்படி இல்லைனா 0 இருக்கணும். ஆப்ஷனில் போய் பார்க்குறோம், ஒய் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் லாஸ்ட்டில் 0 இருக்கா 5 இருக்கான்னு பார்க்குறோம். ஒரே ஒரு ஆப்ஷனில் மட்டும் தான் 0 இருக்குது, அதான் ஆன்சர். 140ன்றது தான் ஆன்சர். நம்ம அவ்வளோ பேர் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த யூனிட் டிஜிட் வச்சு போட்டோம்னா, ஏன்னா அவ்வளோ பேர் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு டைம் இல்லை. உங்களால் முடியாதுன்றது இல்லை, இப்படி போட்டால் மட்டும்தான் உங்களால் டைமிங்கில் முடிக்க முடியும். ஓகேங்களா, டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஸ்எஸ்சியில். புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஷின்ஸ் போவோம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், A ratio B proportion B ratio C and B equal to 96. Find the possible value of A and C. ஏசியோட வேல்யூ என்னன்ட்டு கேட்டிருக்காங்க. பாசிபிள் வேல்யூஸ் என்னவா இருக்க முடியும்னு கேட்குறாங்க. இன்சைடில் இருக்கிறத மல்டிபிள் பண்ண போகிறோம், அவுட் சைடில் இருக்கிறத மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஏசி ஈக்குவல் டு பி ஸ்கொயர்னு வருது. ஏசி ஈக்குவல் டு பி ஸ்கொயர்னு வருது. பியோட வேல்யூ என்னது, 96. பி ஸ்கொயர்ன்றப்போ 96 × 96. ஏசி வந்து 96 × 96. இப்போ எங்கன்னா நம்மளுக்கு ஏக்கும் சிக்கும் 96 இருந்தால் ஓகே, ஆனால் 96 இல்லை. அப்போ இதை எப்படிலாம் மாற்ற முடியும்? ஏன்னால் 96 28 × 4ன்னு மாற்ற முடியுமா, 24 × 4ன்னு மாற்ற முடியுமா? இந்த 4 இது கூட மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகிடும், 4 96 360 + 24 384. ஓகேங்களா, 24 × 384 இருந்தால் ஓகே, ஆனால் 24 × 374 இருக்குது, தப்பு. சரி, 96 ரெண்டாவது ஆப்ஷன் ஒன்று வந்து 32ன்னு கொடுத்துருக்காங்க. 96 32ன்னு மாற்றோம்னா 32 × 3ன்னு மாற்றலாமா, × 96 3 96 270 288. 32 1 288 இருக்கலாம். ஓகேங்களா, ஆன்சர் வந்து 32 288. ஓகே, கரெக்டாக வருது. அப்போ ஆன்சர் ரைட்டு. அப்புறம் மற்றதெல்லாம் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா, இந்த வரிசையில் செக் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் தெரியுதான்றது பார்க்குறதுக்கான கொஷின்ஸ். ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் கொஷின்ஸ் போவோம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், 1.5. இது எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, இந்த டெசிமலை பார்த்து சில பேருக்கு பயம் இருக்கும். ஆனால் டெசிமல் ஒன்றுமே இல்லை, ஈஸி தான். ஓகேங்களா, இப்போ 1.5ல் நம்ம 1.5னா 3/2 அப்படி எழுதிக்கலாமா. எக்ஸ் ஈக்குவல் டு 0.04y இருக்குது, 0.04y இருக்குது. இதை நம்ம 4y / 100ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா இங்கே பாருங்கள், / 1000ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா, சரி ஒய்ன்றது இங்கே மல்டிபிள் இருக்குல்ல, நான் தப்பாக சொல்லிட்டேன். 4y / நம்ம 100ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா 0.04 எப்படி எழுதலாம்னா, இது வந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. ஒரு ஸ்தானம் ஃபஸ்ட்டு இந்த சைட்லேருந்து ரைட் சைட்லேருந்து ஆரம்பிக்கணும். டிஜிட்ஸ் பார்க்கணும், அந்த டெசிமல் பார்க்கணும்னா ரைட் சைட்லேருந்து ஆரம்பிக்கணும். 4 0 தாண்டி எனக்கு டெசிமல் இருக்குது. அந்த டெசிமலை நான் கிளியர் பண்ணணும்னா மேலேயும் கீழே எனக்கு 100ஆல் பெருக்கணும். ஓகேங்களா, மேலேயும் கீழே 100ஆல், ஏன்னா 2 ஸ்தானம் தள்ளி இது இருக்குது. அப்போ எனக்கு 2 0ஆல் பெருக்கிறப்ப 100ஆல் பெருக்கிறப்ப இந்த டெசிமல் வந்து கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா, அப்போ இந்த 100ஆல் பெருக்கிறப்ப 0.04 × 100 பெருக்கிறப்ப என்ன வரும்னா 4ன்றது வரும். ஓகேங்களா, இந்த பேசிக்ஸ் எல்லாமே நான் ஒரு பேசிக்ஸ்னு ஒரு வீடியோ போட்டு கரெக்டாக சொல்லித்தரேன், இந்த டெசிமல்லாம் எப்படி கிளியர் பண்ணுன்றது. ஆனால் அது ஒன்றுமே இல்லை. டெசிமலை கிளியர் பண்ணோன்னா இப்போ 0.1 × 10ன்னு பெருக்கிறீங்கன்னா இதோட வேல்யூ 1. ஏன்னா இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி எனக்கு புள்ளி இருக்குது, அதாவது ரைட் சைட்லேருந்து பார்க்குறப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ நான் ஒரு 0 இருக்கிற நம்பர், அதாவது 10ஆல் பெருக்குன்னா அந்த டெசிமல் கேன்சல் ஆகிடும். இப்போ பாருங்கள், 0.732 இதை எதால் பெருக்குன்னா அந்த டெசிமல் எல்லாம் கேன்சல் ஆகும்னா
ஒரு ஸ்தானம் 2 ஸ்தானம் 3 ஸ்தானம் தள்ளி எனக்கு பாயிண்ட் இருக்குது. அப்போ 3 0 இருக்கிற நம்பர், அதாவது 1000ஆல் பெருக்குன்னா எனக்கு டெசிமல் கேன்சல் ஆகும். புரியுதுங்களா? இந்த டெசிமல் தசம எண்ணை எப்படி முழு எண்ணாக மாற்றணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்பரால் பெருக்கணும். அப்போ பெருக்கிறப்ப மேலே மட்டும் பெருக்கக்கூடாது, கீழேயும் பெருக்கணும். இப்போ எந்த ஒரு நம்பரை நீங்கள் பெருக்கிறீங்கனாலுமே மேலேயும் 1000ஆல் கீழேயும் 1000ஆல் பெருக்கிறீங்கன்னா இதை என்னால் பெருக்கிறீங்க 1ஆல் பெருக்கிறீங்கன்னு அர்த்தம். எந்த நம்பரை நீங்கள் 1ஆல் பெருக்கினாலும் வேல்யூ மாற போகிறதில்ல. ஆனால் மேலே இருக்கிறத எனக்கு நான் தசமத்தில் இருக்கிறத முழு எண்ணாக மாற்றிப்பேன், கீழே அதனால் 1000 போட்டுப்போம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் இங்கே 0.04ன்னு இருக்குது. சரி, இதை நான் ரஃப் பண்ணிக்கிறேன். 0.04ன்னு இருக்குது. 0.04ன்னு இருக்கிறத நான் 4/100ன்னு எழுதிக்கலாம்ல. புரியுதுங்களா? 0.04 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அதாவது ரைட் சைட்லேருந்து பார்க்கணும், ஒரு ஸ்தானம் லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்துடாதீங்க, லெஃப்ட் சைடில் பார்க்கக்கூடாது, ரைட் சைட்லேருந்து பார்க்கணும். ஒரு ஸ்தானம் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ 100ஆல் பெருக்கணும். மேலே கீழே 100ஆல் பெருக்கணும். கீழே இருக்கிற 100 அப்படியே இருக்கும், மேலே இருக்கிற 100க்காக இந்த டெசிமல் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? இது புரிஞ்சிச்சு. இப்போ கொஸ்டின் உள்ள போகும். 1.5 நம்ம எப்படி எழுதினாலும் 3/2x ஈக்குவல் டு 4/4y/100. இதில் நம்மளுக்கு xyயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறப்ப எக்ஸு சரி காமனாக இருக்குது, அடிக்க போகும். 2 100 அடிக்கிறப்ப 50. ஓகேங்களா? இந்த ஒய் இங்கே பெருக்கல் இருக்க ஒய் இந்த சைடில் வரப்போ டிவிசிபிளில் வரும், டிவைடில் வரும். ஓகேங்களா? x/y = மேலே 4ன்னு இருக்குது, கீழே 3 × 50ன்னு இருக்குது. அதாவது இங்கே மல்டிபிள் இருக்கிற 3 ஈக்குவல் தாண்டி வரப்போ டிவிசிபிளில் வரும். 3 × 50 மறுபடியும் இது அடிக்கலாம். 4 2 2 4 25 2 50. ஓகேங்களா? x/yயோட வேல்யூ என்ன வருது? 2/75ன்னு வருது. ஆனால் நம்மளுக்கு x/yயோட வேல்யூ கேட்கல. இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க, y - x / y + xோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. y - x / y + xோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், இது மாதிரி கொஷின்ஸ் ரேஷியோவில் கொடுத்துட்டு நம்மளுக்கு ரேஷியோவில் கேட்குறப்ப கொஷின் பார்த்தீங்கன்னா சேமான டிகிரியில் இருக்கணும். y பவரில் 1 x பவரில் 1 y பவரில் 1 x பவரில் 1 எல்லா டிகிரியுமே சேமாக இருக்குது. அப்போ நான் எக்ஸுக்கு 2ன்னு போட முடியும், ஒய்க்கு 75ன்னு போட முடியும். ஓகேங்களா? அப்போ y - x ஒய்யோட வேல்யூ என்ன? நான் கொஷினை சப்ஸ்டிட் பண்ணுறேன் ஸ்ட்ரைட்டாக, கொஷினை எழுதலை. y - x ஒய்யோட வேல்யூ 75, எக்ஸோட வேல்யூ 2 பை y + x 75 + 2 73/77ன்றது தான் ஆன்சர். 73/77 டி ஆப்ஷன் இருக்குது, அதான் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். x/y 5/9 ஃபைண்டு 5/7 ஃபைண்டு rx - y ரேஷியோ 5x + 3y. இப்போ x/y 5/7 கொடுத்துட்டாங்க. இது மாதிரி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இது மாதிரி ரேஷியோவில் கொடுத்துட்டு ரேஷியோவில் கேட்டாங்கனாலே டிகிரி எல்லாமே நம்மளுக்கு சேமாக இருக்கான்னு பார்க்கணும். டிகிரியில் பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸை நம்ம கண்டுக்கவே கூடாது. இந்த 6 3 இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்குல்ல, கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் என்னென்ன ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒரு லெட்டருக்கு முன்னாடி இருக்குது, அதாவது எக்ஸ் 6xன்னு இருக்குன்னா இந்த எக்ஸுக்கு முன்னாடி இருக்க அந்த நம்பரை தான் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவோம். இந்த கோஎஃபிஷியன்ட்ஸை நம்ம கன்சிடரே பண்ணக்கூடாது. வெறும் எழுத்தை மட்டும் பாருங்கள். எழுத்தில் இருக்க எல்லாத்தோட டிகிரியும் சேமாக இருக்கா? நான் ஏற்கனவே இந்த கான்செப்ட் நான் நல்லாவே சொல்லிட்டேன். ஓகேங்களா? கான்செப்ட் வீடியோவில். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா x பவரில் 1 y பவரில் 1 x பவரில் 1 y பவரில் 1 எல்லா இடத்தையும் டிகிரி சேமாக தான் இருக்குது. அப்போ எனக்கு எக்ஸுக்கு 5னும் ஒய்க்கு என்னால் 7னும் போட முடியும். ஓகேங்களா? 6x - y 6 × 5 30 - 7 5x 5 × 5 25 + 3 7 21 25 + 21 46 23/46 1/2 1/2ன்றது தான் ஆன்சர். ஓகேங்களா? அது டியில் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். a/b 3/5 ஃபைண்டு 2a + b 3a - 2b. இதுலேயும் பார்த்தீங்கன்னா டிகிரி சேமாக தான் இருக்குது. ஓகேங்களா? டிகிரி சேமாக இருக்குது. ஸ்ட்ரைட்டாக ஏவோட வேல்யூ 3னும் பியோட வேல்யூ √5ன்னு போடலாம். ஏவோட வேல்யூ 3ன்னு போடுறப்ப 2 3 2a + b இல்லை 2aன்றப்ப 2 3 6 + பியோட வேல்யூ √5 பை 3aன்றப்ப 3 9 - 2bன்றப்ப 2√5. ஓகேங்களா? இதுங்க என்ன ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். இதுமாதிரி எந்த ஆப்ஷனுமே இல்லை. எப்போவுமே இந்த டினாமினேட்டரில் இருக்குல்ல, டினாமினேட்டரை கேன்சல் பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஆனால் இங்கே டினாமினேட்டரை கேன்சல் பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நம்பரை இங்கே டினாமினேட்டரை கேன்சல் பண்ணல, மேலே 1ன்னு இருக்குது, கீழே இது எப்படின்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு சரியாக புரியாது, எனக்கே சரியாக புரியல தான்.
இது ஆப்ஷன் எப்படி இருக்குன்னா 1/64 நான் ஏயோட ஆப்ஷன் எழுதுகிறேன் ஓகேங்களா இன்ட்டு 64 + 21√5 இப்படி இருக்குது ஓகேங்களா 1/64 இது மாதிரி தான் எல்லாமே 1/62 1/63 1/61 இருக்குது ஓகேங்களா இப்போ போடுறேன் இருங்க 1 செகண்ட் அழிச்சிக்கிறேன் இதை இப்போ நம்மளுக்கு இது நம்மளுக்கு கிடச்சிடுச்சு ஆனால் இது நம்மளுக்கு ஆப்ஷனில் இல்லைனா நம்ம என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் இல்லை எல்லா மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸில் என்ன தான் மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எல்லா கொஷின்லையுமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டினாமினேட்டரில் இருக்குது பார்த்தீங்களா டினாமினேட்டரை கேன்சல் பண்ணிட்டு தான் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க டினாமினேட்டர் கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே இது மாதிரி ரூட்டில் இருந்தாலே டினாமினேட்டர் கேன்சல் பண்ணுறது தான் எல்லாம் மேக்ஸிமம் அதான் டினாமினேட்டரில் இருக்கிறப்ப இந்த ரூட் வேல்யூ இருந்தாலே வந்து கேன்சல் பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா அது எப்படி கேன்சல் பண்ணுவாங்கன்னா இங்கே மைனஸ் இருக்குன்னா இங்கே மைனஸ் இருக்குன்னா நடுவில் ப்ளஸ் போட்டு மேலேயும் கீழேயும் பெருக்கிப்பாங்க ஓகேங்களா இங்கே மைனஸ் இருக்குன்னா மேலேயும் கீழேயும் ப்ளஸ் போட்டு பெருக்கிப்பாங்க பெருக்கிட்டால் நம்மளுக்கு வர ஆன்சர் தான் இங்கே இருக்கும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பெருக்குங்களேன் முதல்ல கீழே பெருக்குங்க இதுமாதிரி கொஷின்ஸில் எப்பயுமே வந்து ஏன்னா மேலே எல்லாமே எனக்கு சேமாக தான் இருக்குது நியூமரேட்டர் எல்லாமே எனக்கு சேமாக தான் இருக்குது ஆனால் டினாமினேட்டர் 64 62 63 61 கண்டுபிடிச்சிட்டா போதும் இப்போ நான் மேலே பெருக்கி டைம் வேஸ்ட் பண்ண தேவை கீழே மட்டும் பெருக்குனா போதும் கீழே மட்டும் பெருக்கிறப்ப இது a - b இன்ட்டு a + b a - b இன்ட்டு a + b ஃபார்முலா என்னது a² - b². இன்னும் அல்ஜிப்ராலாம் இங்கே வருதுன்னா எல்லாமே எல்லாத்துலேயுமே வரும் ஓகேங்களா அது அல்ஜிப்ரா பார்த்துட்டு உடனே இதெல்லாமே புரிஞ்சிடும் இருந்தாலும் இந்த இடத்தையுமே வந்து ஞாபகம் வச்சுங்க இது பேசிக் ஃபார்முலா தானே a - b a + b இருக்குன்னா a² - b² ஓகேங்களா அப்போ இங்கே என்ன வரும் 81 மைனஸ் 9 ஸ்கொயரு 81 2√5 ஸ்கொயரு 2 ஸ்கொயர் 4 5 √5 ஸ்கொயர் 5 4 5 20 61ன்னு வரணும் அதாவது 1/61 எங்கே எனக்கு இருக்கோ அதான் ஆன்சர் 1/61 டியில் மட்டும்தான் இருக்குது அதான் ஆன்சர் மற்றதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும் அவசியமே இல்லை எனக்கு 64 + √1 21√5 தான் எல்லாத்துலேயுமே இருக்குது அப்போ இதுக்கு செக் பண்ணிக்கிட்டு இது மட்டும் வந்துச்சுனாலே அதான் ஆன்சர் டின்றது ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சரி ஒரு வாட்டி நீங்கள் செக் பெருக்கணுனாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை எப்படி பெருக்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் 6ஆல் இந்த 2 நம்பரையும் பெருக்கணும் அடுத்து √5ஆல் இந்த 2 நம்பரையும் பெருக்கணும் 6ஆல் பெருக்கிறப்ப 6 × 9 54 6 × 2√5 12√5 ப்ளஸ்ஸு √5 + 9 9√5 √5 + 2√5 √5 கேன்சல் ஆகி 5ன்னு வரும் √5 பெருக்கிறப்ப ரூட்டு கேன்சல் ஆகிடும் வேறு 5ன்னு இருக்கும் 2 10 ஓகேங்களா 54 + 10 64 முழு எண்ணோட முழு எண்ணாலும் ரூட் எண் கூட ரூட் எண்ணையும் கூட்டிங்க 12 + 12√5 + 9√5 21√5 ஓகேங்களா 64 + 21√5 ஓகேங்களா இது இந்த அளவுக்கு நீங்கள் பெருக்கிறது வந்து இப்படி ஒரு வருஷப்பாலாம் பெருக்கிட்டு இருக்கக்கூடாது முழு எண் எங்கெங்கெல்லாம் கிடைக்குன்னு பார்க்கணும் இந்த இடத்த முழு எண் வரும் 6யும் 9யும் பெருக்கினா √5யும் 2√5யும் பெருக்கினா கிடைக்குன்னு பார்க்கணும் அப்படியே மனசுக்குள்ளேயே பெருக்கணும் 6 9 54 √5 × 2√5 10 54 + 10 64 அப்படின்னு எழுதிக்கணும் இப்போ ரூட்டோட வேல்யூ எங்கே கிடைக்குன்னு பார்க்கணும் √5 9யும் பெருக்கணும் 9√5 2√5 6யும் பெருக்கினா 12√5 9√5 + 12√5 21√5 நெக்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து இப்படி தான் சால்வ் பண்ணுவேன் இது மாதிரி எழுதிலாம் நான் சால்வ் பண்ண மாட்டேன் ஓகேங்களா மேக்ஸிமம் இது மாதிரி நான் அதிகமாக மல்டிபிள் பண்ணுறதே அவாய்ட் பண்ணிவிடுவேன் எங்கே நம்ம ட்ரிக் எங்கே கிடைக்கிது எங்கே நம்மளுக்கான ஆன்சர் கிடைக்குதுன்றதை தான் சர்ச் பண்ணமே தவிர அங்கே தான் இருக்குது ஓகேங்களா இப்போ நம்ம இதை பெருக்கி நல்லா பெருக்க போகிறோம் நம்மளுக்கு எல்லாமே பெருக்க தெரியுன்றதை காட்டுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை நம்மளுக்கு ஆன்சர் வர வைக்கணும் அவ்வளோதான் வேலை நம்மளுக்கு அப்போ கீழே இருக்கிறது இந்த டினாமினேட்டர் மட்டும் பெருக்கினா போதும் ஓகேங்களா அடுத்து 16வது கொஸ்டின் a/b/c 3/4/5 a² + b² ரேஷியோஸ் ரூட் a² + b² ரேஷியோ √c² - b² இருக்குங்களா இப்போ a/b/c 3/5 இது மாதிரி ரேஷியோவில் கொடுத்துருந்தாலே ரேஷியோவில் கொடுத்துட்டு ரேஷியோவில் கேட்டாங்கன்னா டிகிரி சேமாக இருக்குன்னு பார்ப்பேன் இங்கேயும் 2 இருக்குது டிகிரி இங்கேயும் 2 இருக்குது இதுலேயும் 2 இருக்குது இதுலேயும் 2 அதாவது பவரில் இருக்கிறது சொல்கிறேன் டிகிரியை பற்றி நான் ஃபுல்லாகவே சொல்லிட்டேன் மறுபடியும் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்போ வந்து a² + b இப்போ வந்து எல்லாத்தையும் டிகிரி சேமாக இருக்குது அப்போ ஏவோட வேல்யூ 3 பியோட வேல்யூ 4 சியோட வேல்யூ 5 ஓகேங்களா இப்போ a² என்ன வரும் இது உங்களுக்கு 3 4 5ன்றது ட்ரிப்ளெட்டு சரி இது இந்த இடத்த ட்ரிப்ளெட் நம்ம யூஸ் பண்ணி ஏன்னா ட்ரிப்ளெட் நான் ஒன்றும் சொல்லித்தரல நிறைய விஷயம் வந்து எல்லாமே வந்து
நான் எல்லாமே வந்து என்னென்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எல்லாத்தோட வந்து ஒரு ரிலேஷனில் தான் இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த ட்ரிப்ளெட்லாம் வந்து ட்ரிக்னாமெட்ரி படிக்கிறப்ப நான் சொல்லித்தருவேன். ஓகேங்களா? ட்ரிக்னாமெட்ரியில் சொல்லி தந்துட்டு அந்த நீங்கள் ட்ரிக்னாமெட்ரிலாம் பார்த்துட்டு வரப்போ இந்த ரேஷியோவில் வந்து இதை நீங்கள் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இப்போ ஏ ஸ்கொயர்னால் 3ஓட ஸ்கொயர் என்ன 9, பி ஸ்கொயர் பி 4, 4ஓட ஸ்கொயர் என்ன 16, ரேஷியோ சி ஸ்கொயரோட வேல்யூ என்ன 5 ஸ்கொயர்னா 25 மைனஸு பி ஸ்கொயர் பியோட வேல்யூ என்ன 4, 4 ஸ்கொயர்னால் 16. இது 25ன்னு வருமா, 25 ரூட் எடுத்தால் 5, இது 25 மைனஸ் 16 9, சாரி 9னா 3, 5:3ன்றது ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். XYZ வந்து 1 2 3 x ஸ்கொயர் ப்ளஸ் 2y ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் டிவைடட் பை 3x ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் ப்ளஸ் 4z ஸ்கொயர். இப்போ இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னாலுமே எல்லாத்துலேயுமே வந்து டிகிரி பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. இந்த கோஎஃபிஷியண்ட்டை விட்டுருங்க, டிகிரி சேமாக இருக்குது. இங்கேயும் 2 தான், இங்கேயும் 2 தான், இங்கேயும் 2 தான், இங்கேயும் பவரில் 2, இங்கேயும் பவரில் 2, இங்கேயும் பவரில் 2. அப்போ எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 2, இசட்டோட வேல்யூ 3. ஓகேங்களா? அதுக்கு நேராக இருக்கிறது தான் அதோட வேல்யூஸ். அப்போ இங்கே அப்படி சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர்னால் 1, ஒய் ஸ்கொயர்னால் 4, 4 × 2 8, இசட் ஸ்கொயர்னால் 3, 3ஓட ஸ்கொயர் இசட்னா 3, இசட்டோட ஸ்கொயர்னால் 9 டிவைடட் பை 3x ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர்ன்ற பொது வந்து 1, 3x ஸ்கொயர்னால் 3 ப்ளஸ் இல்லை சாரி மைனஸ் 2y ஸ்கொயர். ஒய் ஸ்கொயர்ன்றப்ப 4 ஸ்கொயரு சாரி 2 ஸ்கொயர் 4, 4 × 2 8 ப்ளஸ்ஸு 4z ஸ்கொயர். இசட்னா வந்து 3, 9 × 4 36. மேலே பேருக்குன்னா என்ன வரும் 9 + 9 18. 18 இல்லைனா 18ஓட மல்டிபிள்ஸ் தான் எனக்கு வந்து மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் தான் எனக்கு ஆன்சராக இருக்கும். ஃபேக்டர்ஸ்னால் என்ன 18 9 2 அதான் வந்து 18ஓட ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா? 18 18ஓட ஃபேக்டர்ஸ் தான் எனக்கு ஆன்சராக இருக்குன்னு தெரியும். இப்போ இது மட்டும் தான் ஆன்சர். இருந்தாலும் இது ஒரு வாட்டி கூட்டிக்கிறேன் பாருங்கள். 3ல் வந்து 3 - 8 வந்து -5 ப்ளஸ் 36னா 31. ஓகேங்களா? இது நான் போக ஃபேக்டர் ஏன் வந்து நான் 18 இல்லை அதோட ஃபேக்டர்ஸ் தான் ஆன்சராக இருக்குன்னா 18ஓட அதிகமான நம்பர் மேலே வர வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? 18ஓட 1 இங்கே வந்து 30 இருந்தால் அடித்து 9/15. அப்போ மேலே என்ன தான் வரும் 18ஓட ஃபேக்டர்ஸ் தான். ஏதோ ஒரு 18லேருந்து நான் 2 எடுத்துட்டா மீதி அதோட ஃபேக்டரான 9 இருக்கும். இப்போ நான் 9 அடிச்சிட்டா மீதி அதோட ஃபேக்டரான 2 இருக்கும். நம்ம எல்லா நம்பரையும் மேலே பெருக்கிட்டோம். அதனால் நான் இருக்குது நான் அதனால் இப்போ நான் போட்டுட்டேன். அதனால் நான் கீழே கூட்டி தான் ஆகணும்னு அவசியம் இல்லை. நான் பார்ப்பேன் எனக்கு தேவையானது கிடச்சிடுச்சு ஆன்சர். அப்புறம் எதுக்கு நான் கூட்டிகிட்டு இருக்கணும் 18 அதில் 1 செகண்ட் 2 செகண்ட் வந்து நம்மளுக்கு வந்து சேவ் ஆகும். அதுதான் முக்கியம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 5x ரேஷியோ 2y ஈக்குவல் டு 9:17. 5x ரேஷியோ 2y ஈக்குவல் டு 9:17. 9x/13y கேட்டிருக்காங்க. இங்கே 5xன்னு இருக்குது, இங்கே 9xன்னு இருக்குது, இங்கே 2yன்னு இருக்குது, இங்கே 13yன்னு இருக்குது. நம்மளுக்கு இங்கே எப்பயுமே இது மாதிரி கொஸ்டின்ஸ் எடுத்துட்டாங்கன்னா x/y என்னென்னு கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 5x / 2y ஈக்குவல் டு 9/17. இதுலேருந்து x/y கண்டுபிடிக்கணும்னா இந்த 2 இந்த சைடு போய் மல்டிபிள் ஆகும், இந்த y இந்த சைடில் பெருக்கல்ல இருக்கிறது இந்த சைடில் வந்து வகுத்தலில் வந்துடும். ஓகேங்களா? x/y என்ன ஆகிடும் 18/85ன்னு வந்துடும். 18/85ன்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு 18ன்னு தெரிஞ்சிச்சு, ஒய்யோட வேல்யூ 85ன்னு ஆயிடுச்சு. இதில் எடுத்துமே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஆன்சர். என்ன கேட்டிருக்காங்க 9x/13y. 9x 9 × 18 162. 162 இல்லை அதோட ஃபேக்டர்ஸ் தான் ஆன்சராக வரும். 162 அதோட ஃபேக்டர்னா என்ன 81 2 9 பார்த்தா அதுமாரி எதுவுமே இல்லை. 162 மட்டும்தான் இருக்குது. இதுவும் இல்லை ஃபேக்டர் இல்லை, 72 ஃபேக்டர் இல்லை, 36 ஃபேக்டர் இல்லை. அது மட்டும் தான் வரப்போகுது. மற்ற நீங்கள் பெருக்கணும்னாலும் பெருக்கணும். 13 × 85 13 85 10 85 880 850 3 85 250 255 1105. ஓகேங்களா? அதான் ஆன்சர். முடிஞ்சிடுச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் 10a³ + 4b³ ரேஷியோ 11a³ - 15b³ = 7/5 ஃபைண்ட் 3a + 5b ரேஷியோ 9a - 2bன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணி தாங்க ஆகணும். சால்வ் பண்ணோம்னா ஒரு எப்பயுமே இது மாதிரி பார்க்குறப்ப நம்மளுக்கு எதுவுமே ஸ்ட்ரைக் ஆகலாம். சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சால்வ் பண்ணால் இன்னும் 10 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்டில் உங்களுக்கு வந்து நீங்கள் கை வச்சுட்டு போங்க. சால்வ் பண்ண ஆரம்பிச்சினாலே உங்களுக்கு ஐடியா வந்துடும். 10a³ + 4b³ / 11a³ - 15b³ = 7/5ன்னு இருக்குது. ஓகேங்களா?
இப்போ என்ன ஆகும், இந்த 5 இந்த சைடில் போய் பெருக்கலாகும், இந்த நம்ம பையில் இருக்கிறத வந்து அந்த சைடில் போயிட்டு மல்டிபிள் ஆகிடும். ஓகேங்களா, இந்த 5 இந்த சைட்டையும் 17 கியூப் மைனஸ் 15 பி கியூப் இந்த சைடில் போய் 7 கூட மல்டிபிள் ஆகும். ஓகேங்களா, 5 பெருக்கிறப்ப 50 ஏ கியூபு மைனஸ் 20 பி கியூபு ஈக்குவல் டு 77 ஏ கியூபு மைனஸ் 105 பி கியூபு இதால் பெருக்கிறோம். ஓகேங்களா, பெருக்கிட்டோம். இப்போ இதிலேருந்து 50 ஏ கியூபு இதில் 77 ஏ கியூப்னு இருக்குது. இந்த 50 ஏ கியூப் இந்தாண்டா போச்சுன்னா 27 ஏ கியூப் ஆகும். 27 ஏ கியூப் ஆகும். இந்த 105 ஏ கியூப் இந்த சைடில் போச்சுன்னா ப்ளஸ்ஸாக போயிடும். அப்போ 105ல் 20 போச்சுன்னா மீதி 85 பி கியூப்னு இருக்கும். சாரி, இது ப்ளஸ்ஸா, இது ப்ளஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ்ஸு இந்த மைனஸில் இருக்குது அந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ். ஓகேங்களா, 125 பி கியூப்னு இருக்கும். அப்போ ஏ கியூப் பை பி கியூப் என்ன வரும், 125 பை 27. ஏ பை பி என்ன வரும், 5/3. அதாவது சாரி 5/3. ஏ கியூபோட வேல்யூ 125, பி கியூபோட வேல்யூ 27னா ஏவோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 3. ஓகேங்களா, இது நீங்கள் இவ்வளோ பெருசு எழுதி போடணும்லாம் அவசியம் இல்லை. ஸ்ட்ரைட்டாக பார்க்குறீங்க, பார்க்குறப்பவே இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் சிம்பிளாக இருந்துச்சுன்னா, அதாவது இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா அங்கே நம்ம டிஃப்ரென்ஸை போடணும். ஓகேங்களா, இங்கே 50 ஏ கியூபு, இங்கே 77 ஏ கியூபு ரெண்டுமே வந்து எனக்கு ப்ளஸில் இருக்குது. அப்போ வந்து அதோட டிஃப்ரென்ஸ் எடுத்து எழுதியிருப்போம். ஒரு பக்கம் ப்ளஸ்ஸு ஒரு பக்கம் மைனஸில் இருக்கணும். அதாவது பியில் பாருங்கள், இந்த சைடில் வந்து 20 பி கியூபு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மைனஸ் 105 பி கியூப்னு இருக்குது. அப்போ மைனஸு இங்கே ப்ளஸ்ன்னு இருக்குன்னா ப்ளஸில் எழுதணும். ஓகேங்களா, அதை மட்டும் நான் போச்சுங்க. இங்கே பாருங்கள், இப்போ ஸ்ட்ரைட்டாக நான் இதை மட்டும்தான் எழுதுவேன். 10 ஏ கியூபு ப்ளஸ்ஸு 4 பி கியூபு பை 11 ஏ கியூபு மைனஸு 15 பி கியூபு ஈக்குவல் டு 7/5. நம்ம எழுதுறது அதிகமாக எழுதுனா டைம் வேஸ்ட் ஆகும், அதனால் எழுதவே கூடாது. பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக பாருங்கள், 5 × 10 50 ஏ கியூபு, 7 × 11 77 ஏ கியூபு ரெண்டுமே எனக்கு சேம் சிம்பிளாக இருக்குது. அப்போ டிஃப்ரென்ஸ் வரும். 50லேருந்து 77னா 27 ஏ கியூபு. இப்போ இங்கே பாருங்கள், மறுபடியும் பிக்கு வாங்க. 5 × 4 20 பி கியூபு, 7 × -15 105. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸில் இருக்குது. அப்போ வந்து ப்ளஸில் இருக்கும். அப்போ 125 பி கியூபு. ஏ பை பி என்ன வரும், ஏ பை பி 5/3ன்னு வந்து நிற்கும். ஓகேங்களா, இதை எடுத்துகிட்டு போய் இந்த கொஷின்ஸில் சால்வ் பண்ண வேண்டியதான். கொஷின் என்ன இருக்குது, ஏவோட வேல்யூ எனக்கு 5ன்னு தெரிஞ்சிடுச்சு, பியோட வேல்யூ 3ன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ 3ஏன்றப்ப 15, 5பின்றப்ப 15, 15 + 15 30 பை 9ஏன்றப்ப 45, ஏவோட வேல்யூ 5 இல்லை, பியோட வேல்யூ 3, 45 - 6 39. இதை ரேஷியோ பொறுத்த வரைக்கும் காமனாக இருக்கக்கூடாது. 10/13 3 காமனாக இருக்குது, அதெல்லாம் அடிச்சுட்டு. ஓகேங்களா, 10/13 எங்கே இருக்குது, ஆன்சர் ஏ, அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின், எக்ஸ் அண்ட் ஒய் ஹாவ் ஆப்போசிட் சைன்ஸ். எக்ஸ் அண்ட் ஒய் ஹாவ் ஆப்போசிட் சைன்ஸ். எக்ஸ் அண்ட் ஒய் ஹாவ் ஆப்போசிட் சைன்ஸ்னால் என்ன மீனிங்ஸ், எக்ஸ் மற்றும் ஒய் எதிர்குறியீடுகளுடன் உள்ளன. அப்போ எக்ஸ் வந்து பாசிட்டிவ்னா ஒய் நெகட்டிவ், அப்படி இல்லைனா எக்ஸ் நெகட்டிவ்னா ஒய் பாசிட்டிவ். இதுதான் அவங்க கொடுத்துருக்க கொஷின்ஸோட மீனிங். ஃபஸ்ட் எடுத்தோன்னே எக்ஸ் அண்ட் ஒய் ஹாவ் ஆப்போசிட் சைன்ஸு. x² ரேஷியோ y² 49 ரேஷியோ 64. ஃபைண்ட் 5x - 6y ரேஷியோ 6x - 7y கொடுத்துருக்காங்க. இப்போ நான் எக்ஸுக்கு பாசிட்டிவ் எடுக்கணும், இல்லை ஒய்க்கு பாசிட்டிவ் எடுக்கணும். ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒய்க்கு வந்து இங்கே வந்து நெகட்டிவ் வந்து இருக்குது, அதாவது ஒய்க்கு முன்னாடி நெகட்டிவ் இருக்குது. அப்போ நான் ஒய்க்கு வந்து நான் நம்பர் நெகட்டிவ் எடுத்தேன்னா நெகட்டிவ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ நான் எக்ஸை பாசிட்டிவாகவும் ஒய்யை நெகட்டிவாகவும் எடுக்க போகிறேன். ஓகேங்களா, இந்த ஃபஸ்ட் எடுத்து தான் எடுக்க போகிறேன். இப்படியும் எடுக்கலாம், எப்படி எடுத்தாலுமே ஆன்சர் சேமாக தான் வரும். ஓகேங்களா, இப்போ x² வேல்யூ 49ன்னு இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ 7, y² வேல்யூ 8ன்னு இருக்குது, ஒய்யோட வேல்யூ -8. ஓகேங்களா, இப்போ y² வேல்யூ 64ன்றப்போ ஒய் வந்து -8ஆகவும் இருக்கலாம், +8ஆகவும் இருக்கலாம். y² வேல்யூ 64ன்னு இருக்குன்னா ஒய்யோட வேல்யூ என்ன இருக்கலாம், 8ஆகவும் இருக்கலாம், -8ஆகவும் இருக்கலாம். இங்கே நான் -8 எடுத்துக்கிறேன். x² வேல்யூ 49ன்னு இருக்குன்னா எக்ஸோட வேல்யூ 7ஆகவும் இருக்கலாம், -7ஆகவும் இருக்கலாம்.
நான் எக்ஸுக்கு இங்கே பாசிட்டிவாகவும் ஒய்க்கு வந்து நெகட்டிவாகும். ஏன்னா ரெண்டுமே வந்து வேறு வேறு சைன்ஸாக இருக்கணும், வேறு வேறு குறியாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் எக்ஸுக்கு எனக்கு வந்தது வந்து எனக்கு எக்ஸோட வேல்யூ 7, ஒய்யோட வேல்யூ -8. இது திரும்ப கொஷினில் சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். 5xனா 7 35 மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 6 8 48. ஓகேங்களா? இதுலேயும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். பையில் 6 7 42 +7 8 56. 35 + 48 83/98. 83/98 டி ஆன்சர். ஓகேங்களா? இந்த இடத்த நீங்கள் எக்ஸுக்கு பாசிட்டிவ் எடுத்துகிட்டு ஒய்க்கு நெகட்டிவ் எடுத்தாலும் சரி, ஒய்க்கு பாசிட்டிவ் எடுத்துகிட்டு எக்ஸுக்கு நெகட்டிவ் எடுத்தாலும் சரி, இந்த ஆன்சர் தான் வரும். ஆனால் ரெண்டுமே பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வேறு ஆன்சர் வந்துடும். அது நம்மளுக்கு போடக்கூடாது, அது நம்ம கேட்கவும் இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இந்த கிளாஸில் வந்து அடுத்து ஒரு கிளாஸ்லேயும் வந்து ஃபஸ்ட்டு வந்து 20 கொஷின்ஸ் எடுக்க பார்க்குறேன். அடுத்து 20 30 அது மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகேங்களா? இந்த கொஷின் ஒரு வாட்டி நீங்கள் வந்து வீட்டை வந்து மறுபடியும் வந்து ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து அந்த ஷார்ட் கட்ஸ்லாம் எங்கெங்கே கரெக்டாக இருக்குது, எங்கெங்கெல்லாம் ஷார்ட் கட்ஸ் யூஸ் பண்ணணுன்றது தெரிய ஆரம்பிக்கும். போக நிறைய கொஷின் சால்வ் பண்ண போகிறோம், நிறைய மெத்தட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அவ்வளோதான். நாளைக்கு பார்ப்போம் மீதி கிளாஸை.